அடுத்ததாக அந்த வழியாக எப்பா ஏன் பண்ணி அழுவுற? ஏன் பண்ணி இப்போ அழுவுற? நாங்கள் அந்த கரையிலேருந்து இந்த கரை வரைக்கும் 10 பேர் படகுல வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தா 9 பேர் தான் இருக்கோம். கவலைப்படாத, நான் என்றேன் பேர். என் கூட வா. 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் கரெக்டாக இருக்கீங்களே. அப்படியா? அடுத்ததாக அந்த வழியாக வந்த வழிப்போக்கன் இவர்களது நிலையை கண்டு என்னவென்று விசாரித்து கூறுவது பரோட்ச ஞானம். சத்குருவின் உபதேசத்தால் தான் அந்த பிரம்மம் சொரூபமாகவே இருக்கின்றேன் என்று அறிந்து கொள்வதே பரோட்ச ஞானம். சத்குருவின் உபதேசத்தால் தான் அந்த பிரம்மம் சொரூபமாகவே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதே பரோட்ச ஞானம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஆமாம், சரியாக தான் இருக்கும். இது தெரியாமல் நான் இவ்வளோ நேரம் ஆகிட்டேனே. வழிப்போக்கன் எண்ணியவனை நீயே அந்த 10வது நபர் என்று உணர்த்தினான். 10ஆம் அவனும் தன்னை சேர்த்து எண்ணி பார்த்து 10 பேர்தான் உள்ளனர் என்று நிச்சயித்துக் கொள்ளுவது அபரோக்ஷ ஞானம். தத்துவ விசாரம் செய்து எல்லா சந்தேகமும் போய் இரண்டற்ற பிரம்மஸ்வரூபம் நான் என்றும் அறிவது அப்ரோச்ச ஞானம். தத்துவ விசாரம் செய்து எல்லா சந்தேகமும் போய் நான் என்றும் அறிவதே அப்ரோச்ச ஞானம். இது தெரியாமல் நான் இவ்வளோ நாள் ஆகிட்டேன். இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. எல்லாரும் வாங்க போகலாம். நான் தான் கர்மங்களை செய்பவன், பலன்களை அனுபவிப்பவன் என்ற ஜீவத்துவம் போவதே துக்க நிவர்த்தி. நான் தான் கர்மங்களை செய்பவன், பலன்களை அனுபவிப்பவன் என்ற ஜீவத்துவம் போவதே துக்க நிவர்த்தி. துக்கம் நீங்கியவுடன் அவர்களுக்கு உண்டான ஆனந்தம் தடையற்ற ஆனந்தம். அறியாமை நீங்கி நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்று உணர்வதே தடையற்ற ஆனந்தம். அறியாமை நீங்கி நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்று உணர்வதே தடையற்ற ஆனந்தம். இந்த 10ஆம் அவன் கதையிலிருந்து என்ன தெரியுது?